அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். வருகின்ற 24ஆம் தேதி பிப்ரவரி 24ஆம் தேதியன்று சனிக்கிழமை மாசி பௌர்ணமியும் மாசி மகமும் இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் 7 தலைமுறை பாவம் நீங்க எந்த செயல்களையெல்லாம் மறக்காமல் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 24/2/2024 அன்று மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மக நட்சத்திரம் இணைந்து வருகின்ற நாளை மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். அந்த நாளில் பௌர்ணமி திதியானது 23/2/24 வெள்ளிக்கிழமையன்று மாலை 4:55 மணிக்கு ஆரம்பித்து 24/2/24 சனிக்கிழமையன்று மாலை 6:51 மணிக்கு முடிவடைகிறது. மக நட்சத்திரம் 23/2/24 வெள்ளிக்கிழமையன்று இரவு 8:40 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை 24/2/24 இரவு 11:05 முடிவடைகிறது. இந்த நாளில் 24ஆம் தேதி மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படுவதால் அன்று முழுவதுமே காலை முதல் மாலை வரை ஆறு, கடல், குளம் இவைகளில் சென்று புனித நீராடலாம். அன்று புனித நீராட முடியாதவர்கள் அன்று முழுவதுமே விரதமிருந்து பார்வதி, சிவபெருமான், மகாவிஷ்ணுவை வணங்கினால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. மாசிமகம் கொண்டாடுவதற்கான காரணம், சூரியன் கும்ப ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் மக நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கும் நாளே மாசி மகம் எனப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாசி மக நாளில் நாட்டில் உள்ள 12 புண்ணிய நதிகளும் தங்களின் பாவச் சுமைகளை அகற்றி புனிதத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக தமிழகத்தின் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவில் குளத்தில் வந்து நீராடுவதாக ஐதீகம். இந்த நாளையே கும்பகோணம் மகாமகம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். வட இந்தியாவில் கும்பமேளாவாக கொண்டாடப்படுகிறது. 7 தலைமுறை பாவம் நீங்க எந்த செயல்களை நாம் மறக்காமல் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். 7 தலைமுறையில் செய்த பாவங்கள் நீங்கி நம்முடைய முன்னோர்கள் நற்கதி அடைய நமக்கும் நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்க முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மக நட்சத்திரத்திற்கு அதிபதி பித்ருக்கள். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நமக்கு அற்புதமான பலன்களை தரும். இரண்டாவதாக, மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம். இதனால் கடல், புனித நதிகள் ஆகியவற்றில் நீராடினால் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகும், சுபிட்சம் பெருகும். புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள கோவில் குளங்களில் நீராடி இந்த பலன்களை பெற முடியும். வருண பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்ட நாளே மாசி மகம். அன்று சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும். நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும். நான்காவதாக, மாசி மகம் மகாவிஷ்ணு அவதரித்த நாளாக இருப்பதால் இந்த நாளில் மகாவிஷ்ணுவிற்கு துளசி இலைகளால் அர்ச்சித்து வணங்கினால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஐந்தாவதாக, மாசி மகத்தன்று தட்சனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த நாளில் குங்குமத்தால் அம்பிகையையும் வாசனை மலர்களால் சரஸ்வதியையும் வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆறாவதாக, மாசி மகத்தன்று பெண்கள் தாலிக்கயிற்றை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஏழாவதாக, மாசி மகத்தன்று அன்னதானம் செய்வதும் மிகவும் சிறப்பான பலன்களை தரும். முடிந்தவரை 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். மனிதர்களுக்கு உணவு வழங்காவிட்டாலும் காகம், நாய், பூனை போன்றவற்றிற்கும் உணவு வழங்கலாம். எட்டாவதாக, மாசி மகத்தன்று நாம் என்ன காரியம் செய்தாலும் அவை அனைத்துமே
2 மடங்கு பலன்களை தரும் என்பதால் தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம மாசி பௌர்ணமியும் மாசி மக நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாளை நாம் மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். மாசி மகத் திருநாளன்று நாம் எந்த செயல்களை தவறாமல் செய்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கவும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.